காலங்கள்ல நம்மள குளிர்ச்சி படுத்தக்கூடிய சில உணவு பண்டங்கள்ல நமக்கு ஞாபகம் வர்றது, அதுலயும் முதன்மையானது இளநீர், நுங்கு. நுங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பனை மரத்துல இருந்து தான் அந்த நுங்கு வருது நமக்கு எல்லாம் தெரியும். பனை மரத்தோடைய நுங்கு, பனை மரத்தோடைய பனம்பழம், பனங்கிழங்கு, இப்படி பனை மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த பனை மரத்தை பத்தி நம்ம தெரியாத சில விஷயங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். மனித சமுதாயத்துக்கு இவ்வளவு பயன்களை தர்ற பனை மரங்கள் இன்னைக்கு மனிதனோட பார்வையில இருந்து பயனற்று நிற்குது அப்படின்னே சொல்லலாம். பனை சட்டங்களும் பனை ஓலைகளுமா இருந்த வீடுகள் இன்னைக்கு கான்கிரீட் வீடுகளா மாற்றப்பட்டாச்சு. கூட்டமான மரங்களை கொண்ட காடுகள் பெருமளவு அழிக்கப்பட்டதால பல உயிரினங்கள் இந்த பனை மரங்களை நம்பிதான் அந்த விலங்குகள் இருந்துச்சு. ஓய்வெடுக்கும் எதிரிகள் கிட்ட இருந்து ஒளிந்து கொள்ள உதவுற ஒரு முக்கியமான இடமாகவும் பனை தான் விளங்குச்சு. பனையுடைய வேர்பகுதிகள்ல எறும்புகளும் பூச்சிகளும் பல சிறு செடிகளும் வாழுது. பனையுடைய வேர்பகுதியில விழற தாவரங்களுடைய விதைகள் பனையை சுத்தியும் ஒட்டி வளருது. இயற்கையில ஆலமரங்களும் அரச மரங்களும் பெரும்பாலும் பனையை ஒட்டி வளர்க்கிறது தான். பனையுடைய தண்டு பகுதியை ஆதாரமா கொண்டு பல வகையான ஓணான்களும் பல்லி இனங்களும் வாழுது. பனையுடைய கழுத்து பகுதிகளிலையும் பனையுடைய ஓலைகளையும் பல வகையான வவ்வால்களும் சின்ன குருவிகளும் வாழுது. ஒரு வவ்வால் ஒரு இரவு பொழுதுல பல நூற்றுக்கணக்கான ஈக்களையும் கொசுக்களையும் பிடித்து உண்டு விவசாயம் செழிக்க நமக்கு உதவி செய்யுது. பனையுடைய தலைப்பகுதியில அணில்களும் எலிகளும் கூட அமைத்து வாழுது. அது மட்டும் இல்லாம உயர பறக்கும் பறவைகளான பருந்துகளுக்கும் வான்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமா இந்த பனை மரம் விளங்குச்சு. ஒரு பனை குறைந்தது 30 அடி உயரத்துக்கு வளர்றதால பல உயிரினங்களுக்கு இருப்பிடங்களாகவும் கூடுகள் அமைத்து தங்களோட இனத்தை விருத்தி செய்யவும் எதிரிகள் கிட்ட இருந்து காக்கவும் ஒரு அரணாவும் இந்த பனை மரம் விளங்கியிருக்கு. இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படிங்கிற வாசகம் நடமாடும் கருத்த யானைக்கு மட்டும் இல்லாம என்னைக்குமே நிலையா கருத்து நிற்கிற பனை மரத்துக்கும் பொருந்தும். ஒரு பனை உயிர் நீத்து தலை விழுந்த போதும் பனையோட பட்டு போன மரப்பகுதி பல பறவைகளுக்கு கூடுகள் அமைத்து முட்டையிடுறதுக்கு இடமா இருந்திருக்கு. இப்படி பல எண்ணற்ற சிறப்புகளை வச்சிருக்கிற இந்த பனை நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி வாழற பல உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமா விளங்கியிருக்கு.